త్రిపురవాసినం கருணாமூர்த்தீஸ்வரூபம் சர்வரோகதோஷ நிவாரணம் ஸ்ரீ சாயிநாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்னை உங்கள் தந்தையாக கருதி சாய் சொல்வதை ஒரு முறை கேளுங்கள். இது உனக்காக மட்டும்தான் குழந்தையே. இது நேரம் இல்லை என்று நினைக்காதே. உன் பாபா சொல்வதை உடனடியாக கேள். உன் சாய் யார் நான் என் சொன்னாலும் கூட அது உங்கள் சொந்த நலனுக்காகவே. இப்போது மகிழ்ச்சியாக இருங்கள். சாய் சொல்வதை கவனமாக கேளுங்கள். பாபா நமக்கு என்ன சொல்ல போகிறார்? பாபா நமக்கு சொல்ல போவது என்னவென்றால், எப்போதும் சரியான பாதையை பின்பற்றுங்கள். அப்போதுதான் உங்கள் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்கும். உங்கள் பாபா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார். சாய் சொல்லும் பாதையை பின்பற்றுங்கள். அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் சரியாக செய்வார். உங்கள் சாயின் வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் சாய் சொல்வதன்படி வாழ்ந்தால் வாழ்க்கை மிகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் என்றும் அர்த்தம். அமைதியான, மகிழ்ச்சியான மற்றும் இந்த வாழ்க்கையில் நீங்கள் என்னை உங்கள் தந்தையாக கருதினீர்கள். இப்போது நீங்கள் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை என்று சொல்லுங்கள். நீங்கள் பயப்பட முடியுமா? உங்களுக்கு கடினமாக இருந்தாலும் என் கையை பிடித்து கொண்டு நடக்கவும். நீங்கள் என்னை ஒரு முறை பாபா என்று அழைத்தீர்கள். உங்கள் வாழ்க்கை நன்றாக இல்லாவிட்டாலும் நான் அதை மாற்றுவேன். உங்கள் உள்ளங்கையில் உள்ள கோடுகள் உட்பட அனைத்தும் மாற்றுவேன். இப்போது உங்கள் நேரம் நன்றாக இல்லை, விஷயங்கள் சரியாக வரவில்லை என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள். பயப்பட வேண்டாம். நான் உங்கள் விருப்பப்படி உங்களுடைய நேரத்தை மாற்றுவேன். உங்கள் வாழ்க்கையை நான் நீங்கள் விரும்பியபடி மாற்றுவேன். குழந்தையே, உங்கள் வழியை தெளிவாக வெளிப்படுத்த முடியாதவர்கள் அதிக சிரமங்களையும் கோபத்தையும் எதிர்கொள்கிறார்கள். அந்த கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என்பது உண்மை அல்லவா? உங்களுடையதாக இருக்கும் உங்களது வாழ்க்கை. கோபத்தில் 4 வார்த்தைகளை சொன்னால் அவற்றை திரும்ப பெற முடியுமா? நீங்கள் வேறு ஒருவரின் வார்த்தைகள் என்று சொல்லுங்கள். அவற்றை நீங்கள் ஒருபோதும் திரும்ப பெற முடியாது. அந்த தருணத்தில் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறும். குழந்தையை, யார் உங்களிடம் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீர்கள். அவர்களை பார்த்து நீங்கள் அவர்களை பார்த்ததில்லை என்பது போல் வெளியேறுங்கள். நீங்கள் விரும்பும் நபரை குறிக்கிறீர்கள். நீங்கள் ஏதாவது ஒன்றை செய்ய முயற்சிக்க வேண்டும், அதை சோதிக்க அல்ல என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். குழந்தையை, ஒரு நபர் ஒருபோதும் ஆணவத்துடன் செயல்படக்கூடாது. கோபம் என்பது ஒரு நபருக்கு தீங்கு விளைவிப்பதாகும். இறுதியில் கோபமே அழிவுக்கு காரணமாகும். எனவே முடிந்தவரை உங்கள் கோபத்தை உங்கள் அருகில் வரவிடாதீர்கள். குழந்தையை, அந்த தவறுதலாக கூட நடக்க விடாதீர்கள். முடிந்தால் மற்றவர்களுக்கு உதவுங்கள், ஆனால் அவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் விஷயங்களை செய்யாதீர்கள். குழந்தையே, காலம் ஒருபோதும் ஒரே மாதிரியாக இருக்காது. அத்தகைய சூழ்நிலை உங்களுக்கு மீண்டும் வரக்கூடாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சூழ்நிலைகள் அனைவருக்கும் சாதகமானவை. என் குழந்தையை, நீ இவற்றை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் கஷ்டங்களுக்கு மேல் கஷ்டங்கள் தான் வருகிறது. அதனால் தான் நீ இவ்வளவு கஷ்டப்படுகிறாய். அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. என் குழந்தையை, உட்கார்ந்து உன் தந்தையிடம் வெளிப்படையாக பேசு. தீர்க்க முடியாத பிரச்சனை என்று எதுவும் இல்லை. உனக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் நீ நிச்சயமாக ஒரு தீர்வை காண்பாய். தீர்வு சண்டையாக இருக்கக்கூடாது. நீ அதை அமைதியாக தீர்க்க வேண்டும். இறுதியில் உனக்கு கண்ணியம் மிச்சமாகும். வெற்றி உன்னை தேடி வரும். எத்தனை பிரச்சனைகள் ஒரு தாய்க்கு இருந்தாலும் அவள் அமைதியாக உட்கார்ந்து அவற்றை பற்றி சிந்தித்தால் நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைக்கும். கண்ணீர் மகிழ்ச்சியால் கற்பிக்க முடியாத பல விஷயங்களை கற்பிக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். தோல்வி வெற்றி கற்பிக்க முடியாத பல பாடங்களையும் கற்பிக்கிறது. எனவே தோல்வியால் சோர்வடைய வேண்டாம். பின்னர் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று மகிழ்ச்சியாக இருங்கள். நட்பு உங்களுக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதனால் தான் என்ன நடந்தாலும் அது உங்கள் சொந்த நன்மைக்கே என்று அவர்கள் கூறினார்கள். அதனால்தான் நீங்கள் உங்கள் குழந்தையின் நன்மையை பற்றி மட்டுமே சிந்திக்க வேண்டும். விளைவுக்கு யாரும் பொறுப்பல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, மற்றவர்களை குறை கூறுவது நல்லதல்ல. அது மிகப்பெரிய தவறு. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு செயலும் கர்மாவின்படி நடக்கிறது. நீங்கள் எடுக்கும் செயலின் பலரை பரமனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். உங்கள் எந்த கடமை உணர்வும் இருக்கக்கூடாது. சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் செயல்களில் இருந்து பலனை எதிர்பார்க்காதீர்கள். ஏனென்றால் நீங்கள் ஏதாவது செய்து ஏதாவது ஒரு ஆசையுடன் செய்தால் அது பலன் தருமா இல்லையா என்ற உணர்வோடு செய்கிறீர்கள். அதனால்தான் ஒரு குழந்தை அந்த செயலை அர்ப்பணிப்பு மற்றும் பக்தியுடன் செய்ய முடியாமல் போகிறது. நீங்கள் எதை செய்தாலும் அதை உங்கள் முழு மனதுடன் செய்ய நான் உங்களை அறிவுறுத்துகிறேன். நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். உங்கள் வெற்றிக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மனதில் உள்ள எண்ணம், அதாவது நோக்கம் ஒரு விதை போன்றது. உங்கள் எண்ணம் ஒரு விதை போன்றது.
உலை போன்றது. பயிற்சி ஒரு மொட்டு போன்றது. அதன் விளைவு புரிந்து கொள்ளப்படுகிறது இல்லையா? உங்களிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காதீர்கள். நீங்கள் உங்களுக்கு உதவ வேண்டாம். நீங்கள் செய்யும் உதவியை யாராவது மறந்து விட்டாலும் அந்த நேரத்தை நினைவில் வைத்துக்கொண்டு அதை உங்களுக்கு திருப்பித் தரவும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் இல்லையா? அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது. எனவே சிரமங்கள் உள்ளன. கண்ணீர் இருக்கிறது, அழுகை இருக்கிறது. உட்காராமல் அந்த கண்ணீரை துடைக்க ஒரு வழியை பற்றி யோசி. ஆனால் நீங்கள் உட்கார்ந்து கஷ்டப்பட்டால் எங்கே தீர்வு காண்பீர்கள்? எப்படி என்று சொல்லுங்கள். மனதை கட்டுப்படுத்தியவர் மட்டுமே உறவினராக மாறுகிறார். அந்த மனதை வெல்ல முடியாதவருக்கு மனம் மிகப்பெரிய எதிரியாகிறது. இதை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது உங்கள் மனதை மட்டும்தான். அப்பொழுதுதான் நீங்கள் அமைதியையும் கிடைக்க